அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது பாத்தீங்கன்னா, நம்ம கார்த்திகை அரெஸ்ட் பண்ண போலீஸ் வந்தாங்க. ஆனா நம்ம ரேவதி தாங்க நம்ம கார்த்திகை காப்பாத்தினாங்க. அது வேற லெவல். அந்த பிரியா அப்படியே அப்செட் ஆகி போனா. அப்போ பணத்தை எங்க? நான் கார்த்திகை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க நினைச்சேன். பணத்தை காங்கல்லாம் அப்ப எங்க போஞ்சுது அப்படின்னு அது வேற லெவல். அதெல்லாம் ஒரு குட்டி புறமா பார்க்க போறோம். அதுக்கும் முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா, நம்ம ரேவதி வந்து அதாவது ஆபீஸ்ல வந்து கபோர்டை திறந்து பார்த்தாங்க. அந்த கபோர்டுல வந்து பணம் இருந்தது. சார் இப்படி பணத்தை வைக்க மாட்டார கபோர்டுல, இது எப்படி இந்த பணம் இங்க வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வந்து அந்த விஷயமா கார்த்திகிட்ட சொல்றதுக்கு வராங்க. அந்த நேரம் பார்த்து போலீஸ் வந்துட்டு, அதாவது போலீஸ்காரங்க வந்து, சார் உங்க ஆபீஸ்ல ஏதோ தப்பான பணம் இருக்கதா எங்களுக்கு வந்து தகவல் வந்திருக்கு. அதனால நாங்க சோதனை போட்டு பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னோம். நம்ம கார்த்திக் வந்து, இது ஏதோ ஒரு தப்பான தகவல் மாதிரி தெரியுது சார், நீங்க வேணா சோதனை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரேவதி வந்து, அப்போ சாரை யாரோ மாட்டி விடணும் தான் இந்த பணத்தை கொண்டு வச்சிருக்காங்க. இதை எப்படியாவது போலீஸ்காரங்க அங்க கபோர்டு கிட்ட போறதுக்குள்ள நம்ம அந்த பணத்தை எடுத்து தூர இடத்த மாத்திருவோம் அப்படின்னு நம்ம ரேவதி வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பணத்தை எடுத்து அதாவது யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சுட்டாங்க. அதுக்கடுத்து போலீஸ்காரங்க எல்லா பக்கமும் சோதனை பண்ணிக்கிட்டு இருக்கையில அந்த பணத்தை காங்கல. அந்த பிரியா வேற சந்தோஷத்துல இருந்தா, எப்படியாவது பணத்தை எடுத்து கார்த்திகை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. நம்ம நினைச்ச மாதிரி அந்த ரேவதிக்கும் மருதுக்கும் கல்யாணம் முடிஞ்சிடும். அதுக்கடுத்து ஈஸியா நம்ம கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சந்தோஷத்துல இருந்தாங்க. ஆனா போலீஸ்காரங்க தேடி பார்த்துட்டு, சார் இங்க பணம் எதுவும் இல்லை, எங்களுக்கு வந்த தகவல் பொய்யானது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போன உடனே அந்த பிரியா அப்படியே அதிர்ச்சி ஆகுனாங்க. அதுக்கடுத்து நம்ம ரேவதி வந்து, இங்க பணம் உண்மையிலே இருந்தது சார், அந்த கபோர்டுல இருந்தது. அதாவது உங்களை மாட்டி விடுறதுக்கு யாரோ பிளான் பண்ணி இதை செஞ்சிருக்காங்க. நான் அந்த பணத்தை பார்த்துட்டு இடத்த மாத்திட்டேன் அப்படின்னு சொன்னாங்க நம்ம ரேவதி. தரமான எபிசோடு, சூப்பரான எபிசோட நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொரு பக்கம் அந்த சாமுண்டீஸ்வரி அந்த கார்த்திக் செயலுக்கு போயிருவோம் அப்படின்னு சந்தோஷத்துல இருந்தாங்க. எதுவுமே நடக்கல. அதாவது பாத்தீங்கன்னா, அந்த கல்யாணத்தையும் நம்ம கார்த்திக் வந்து நிப்பாட்ட போறாரு. அதாவது பரபரப்பா போயிட்டு இருக்க எபிசோட வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.